பாத்தீங்களா? பாக்கலையா? நான் பாக்கலையே. ஆமா, பார்க்கவேன்னு சொல்லிதான் அனுப்பதான் வேணும். ரொம்ப ஆர்வமா இருக்காரா? ஓஹோ, பிடித்தே தீர்வேன். பிடிப்பாரா? பிடிச்ச பாக்கலாம். முடியுமா? பிடிக்க முடியுமா அவரால? எப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்காரு அவருக்கு தெரியும். நம்மள வீடு எங்க உள்ள போச்சு? எப்படி போகும்? போக விட்டுருவோமா? விட மாட்டோம்ல. வரட்டும், இன்னைக்கு அவரை விடுறது கிடையாது. எங்க போச்சு எதுக்குள்ள போச்சுன்னு அவர் சொல்லி ஆகணும். பிடிக்காம எதுக்கு விட்டாரு? பிடிக்க வந்தவர் பிடிக்கணும். அதானே பிடிக்கவே என்னத்துக்கு வாங்க வேறு வேறு. யார் அவரு? வேடு வர்ற எத்தனை வேடு வர்றாங்க பார்த்திருப்போம். நீ என்ன விஷயமா வந்த? நல்லா இருப்ப சொல்லு. சாமி நீங்க வாங்க, இறுதியா நல்லா இருப்ப. இருவரு அவர் வந்து தேடி வருகிறது யாருன்னு எனக்கு தெரியும். அந்த அளவு நாங்க சட்டை புத்தி எடுத்து வைக்க வேண்டிய சாமான நாங்க எடுத்து வைக்கிறோம். அது ஏன் ஆளு எனக்கு தங்கச்சியா? அப்பவும் கட்டி பிடிக்க மாட்டா. வெக்க கட்டுவே இந்த ஊர்ல தெரியுதா? தங்கச்சின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறவங்க இல்ல. தங்கச்சி தங்கச்சி அம்மா பாருங்க அம்மா காரி வாணா வைக்க முடியல. பெரிய மாட்டுக்குள்ள சீட்டு பதிய உள்ளதால் மாட்டின் உரிமையாளர் அனைவரும் கோவிலுக்கு முன்பாக வருமாறு கிராம சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். பெரிய மாட்டுக்குள்ள சீட்டு பதிவதால் மாட்டு உரிமையாளர்கள் அனைவரும் கோயிலுக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த மாட்டை
உள்ள போயிருக்கீங்க ஒண்ணும் இல்ல. தம்பி பேருக்கு ஒண்ணுமே இல்லைன்னா வாமா, என் தம்பி பேருக்கு ரொம்ப முடியல, அதான் போக மாட்டான்னு கேட்டேன். சரி சரி நாம ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போயிட்டு போக மாட்டோம். பரவாயில்ல. கூட்டிக்கல, என்ன காரணம்? நம்ம இடத்திற்கு ஆ. வேடுவர் வந்திருக்கிறார். வேடுவர் எதுக்காக வந்திருக்காரு? சும்மா வரல, சும்மா எதை மறைச்சு விட்டாரா? என்னத்தை தொலைச்சாரு? மானை மான முதல் கவலை நீங்க இருந்தீங்க பாத்தீங்களா? பார்க்கலையே, ரெண்டாவது கவலை இவர் நிலையோ பார்த்தாரா? பார்க்கலையே. அப்ப ஏன் 2 பேரும் பார்க்கல? நாங்க மானை போடுறத பார்க்கலக்கா. அது மாடு போறதை ஏழு பார்க்கலன்னு கேட்டேன் நான் போகல. வேடு வந்திருக்காரு, மானத்தில் வந்திருக்காரு, உங்களை சொன்னாரு இடத்துக்கு தலைவங்க என்கிட்ட கேட்க வந்திருக்காரு. வந்தவருக்கு வரவேற்பு கொடுக்கணும். ஏன்னா உங்களை தவிர அப்பா தவிர இருக்கக்கூடிய 6 அண்ணன்களை தவிர அடுத்த ஆடர்களை ஏறெடுத்து பார்த்ததே கிடையாது. என்னடே பொறாமையில தும்புற நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்த நினைக்கிறாங்க. ஆடவர் வந்திருக்காரு அப்படின்னா வந்தவருக்கு மாணவர் என்ன பதில சொல்லிட்டு வரேன். நீங்க 2 பேரும் உள்ளர போய் என்ன பண்றீங்க அப்படின்னா துணியை மடிச்சு அது என்ன மடிச்சு உள்ள துவைச்சு கொடுக்கவா? ஏய் மடிச்சு உள்ள வைங்கயா. மடிச்சு உள்ள வைக்கவா? அவன் பழக்கதோசை விட்டு போல பத்தியா, மடிச்சு உள்ள வைக்கிற பாருங்க. ஒரு ஆர்வ கலரை பாருங்க. ஆர்வ கலர்ல அங்க டோக்கன் மாதிரி வர்றாங்க வண்டியில. அங்க டோக்கன் பதில் இருக்கா? நீங்க ஆர்வ கலர் ஆமா. நமக்கு தெரியாதா? நீங்க போயிட்டு வாங்க. அவங்களுக்கு பதில் இல்லையா? பெண்களுக்கு மட்டும் வீரர்களை போட்டு தமிழகத்தை தமிழ் இனத்தை தட்டி எழுப்ப வந்திருக்க தமிழ் காவலரை தாங்கள் யார்? எந்த நிலத்தை அடிப்படையாக கொண்டாடி வந்திருக்கீர்கள்? இந்த திரைக்காட்டுக்குள் தாங்கள் தர வேண்டிய காரணம் என்ன என்பவற்றை எடுத்துரைத்தால் என்ன அனுமதி செய்வேன்? எங்களுடைய தலைமையில் அதிகாலை சீக்கிரமாக எடுத்து கூறுங்கள். வேண்டுவரே மருதர் உணர்த்த நெருக்கற்றவனாய் மக்கள் மனக்குறையெல்லாம் திருத்தும் கொற்றவனாய் தகுந்த நம்பி மன்னன் பெறாத நாயகமே, நானும் உங்களை சார்ந்து வந்தார். உங்கள் இனம், உங்கள் ஜாதி வேதுவ ஜாதி அதோ தெரியுத வெள்ளிமலை. அங்கிருந்து புறப்பட்ட வில்லோடு அம்போடு வெளிப்போடு வேட்டையாட கைப்போடு அருகில் பூமேடு அதற்குள்ளே புல்மேடு அங்கு பித்தாடும் அழகுமிகு பெண்மாளை கண்டேன், ஆசையும் கொண்டேன், அருகில் இருக்கிறேன், கையால் பிடிக்கலாம் கை பிடிக்கலாம் என்று ஆசைப்பட்டேன். ஆளெல்லாம் கேட்டு மானை எங்கும் ஓடல, இங்கதான் நிக்குது. இந்த மானை பிடித்து இந்த மந்தவெளியை கூட்டி மனையில கட்டி இதே மாதிரி ஞானமா மாசமும் மகளி மாசம் அந்த மாதிரி அது ஒரு குட்டி பொண்ணு ஆசை வந்தாங்க. ஆசை நிறைவேற வேண்டும் என்றால், எங்களது ஆசை நிறைவேற என்றால் உங்க உதவி கொஞ்ச நேரம் தேவை, கொஞ்சம் அதிக நேரம் தேவையில்லை. ஏன்னா அகல உழுவதை விட ஆழ உழுவது என்பது நாங்களாம் ஆழ உழுவது நினப்புதேன். மலபலம் பேசுற வாங்கி கேடு குழப்ப கெடுக்குமா நிக்கிற சுகத்தை கெடுக்குமா? சொல்லி கொடுத்து கெடுத்துருக்காங்க. ஆழமா உழுகுறாங்களா? நினைப்பு தாமா பொழப்ப கொடுக்க, நித்திர தாமா சுகத்தை கொடுக்க, யாரும் மாற்றி சொல்லி கெடுத்திருக்காரு. காலையில 2 மணிக்கு அப்படியா? சந்தோஷம். இருந்தாலும் இப்ப நான் சுருக்கமா சொல்றேன், தெளிவா சொல்றேன், விளக்கமா சொல்றேன். நான் வந்தேன் அதை சொல்றதை சீக்கிரமாக சொல்லுங்க. எதுக்காக வந்து விவரத்தை சொல்றேன். சொன்னா சொல்லுங்கள். நீங்க எனக்கு தாரன்னு சொல்லணும். நான் தாரேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதான் ஒரு வார்த்தை வெள்ளு ஒரு வார்த்தை கொள்ளு அப்படின்னு இருக்காங்க. தாரங்கிறதுக்கு மானை தாரம் அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசங்கள் இருக்குங்க. தாரன்னு சொல்றீங்கன்னா நீங்க என்ன புரிதலா என்ன உங்களுக்கு நான் பொண்டாட்டிங்க கேக்குறேன். வாய் பதினா கை பதினான்னு இருக்காங்க. தாரம்னா பொண்டாட்டி மருந்து அர்த்தமா? நான் கேட்கிறேன். பெரிய விளக்கணம் படிச்ச இலக்கணம் இருக்க மாதிரியே பேசுறீங்க. அப்படியே இலக்கணம் கற்றது கையல் இப்படிதான், கற்றது கையல் எல்லாம் அம்பிடுதாங்க. உலக அளவு. தாரம் என்றால் எங்க நீதிப்படி கெடு, தாரம் என்றால் எங்க நீதிப்படி நாள் கிடத்தல், தாரம் என்றால் எங்க நீதிப்படி. சரி, இப்படிலாம் இல்லை. எப்ப மான பிடிக்க போறீங்க? கலைமானல்ல சிலைமானல்ல நவராணிரு இனிமானல்ல அலைமகளோ கலைமகளோ குழுவிருக்கும் ராத்திரி மலை மகளும் சேர்ந்து நம்மை நவராத்திரி 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 சுபராத்திரி அலைமகளும் கலைமகளும் கொழுவிருக்கும் ராத்திரி மலைமகளும் சேர்ந்து நம்மை மகிழ வைக்கும் ராத்திரி கலைமாடல்ல சிலைமாடல்ல கலைமாடல்ல சிலைமாடல்ல
நடக்கிற அழகை எம்புட்டு ஆகுது. ஏங்க நீங்க முன்னால பார்த்தீங்க, அப்படி நான் பின்னால பார்த்தேன். ஆஹா நான் 2 முன்னால நீங்க பாக்குங்க ஒரு நோக்கு அவருக்கு நோய் செய்யும் நோக்கு மற்றந்த நோய்க்கு மருந்தாகும் நோக்குன்னு. வெறுவரே முன்னழகு நீங்க பாக்க, ஆமா, பின்னழகு நான் பாக்க. அது நடக்கிற ரெண்டு பேரும் பார்க்க. அழகுக்கு மறு பெயர் கண்ணா, அள்ளி மலருக்கு மறு பெயர் அற்புதம் தானே. தூக்கமில்லா தூக்கமில்லா நிலவுலகை தூண்டிவிடும் மானம்மா. இப்படி துடித்தது மானம்மா. காண்பதற்கே அழகு பெறும் தலைவானல்ல, காண்பதற்கே அழகு பெறும் தலைவானல்ல. என கண்களை கண்டாலே நாட்கள் இணையமானவா. புரியாதது புரிய வைக்கும் புரிகிறோம். அது புரிந்து கொண்டால் அது என்னிடம் புரியாதது புரிய வைக்கும் புரிகிறோம். தெரியாதது வெள்ளமிலோ, அது